எப்படி சொல்கிறது, பிராவியும் சட்டியும் போட்டு அடக்கிட்டு இருக்காளோ, இவ்வளோ பார்த்தா நம்மளுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? சரி நம்ம பார்க்குறோம், நம்ம இளவட்டம், ரைட்டு, நம்மளுக்கு எதுவும் தெரியல, நம்ம வந்து என்ஜாய்மெண்ட்டுக்காக பார்ப்போன்னு வச்சுக்க. இதே இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் ஃபோனை வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் ஃபோனை பார்த்துட்டு கெட்டு போகுமா போகாதா? ரைட்டு, இதுங்களால தான் கெட்டு போகணும்லாம் இல்லை. நான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சினிமாவை பற்றி நிறையா சொல்லிட்டேன். சினிமாவில் நடிக்கிற ஹீரோயினிலாம் வந்து அவங்க பொழப்புக்காக நடிக்கிறாங்க, புரியுதா இல்லையா? அவங்க டைரக்டர் சொன்னால் அவங்க காமிச்சு தான் ஆகணும், அவங்க ஃபேஷன் ட்ரெஸ்ஸு போட்டு தான் ஆகணும், அவங்க மாடர்னாக இருந்து தான் ஆகணும். உனக்கு என்ன வந்துச்சு? அப்படி சினிமாவில் நடிக்கணும்னு நினைக்கிறியா? டைரெக்டாக போய் நடி, டைரெக்டாக போய் வாய்ப்பு கேட்டு நடி. சரி, இப்படி ரீல்ஸு போட்டு தான் அப்படி என்ன பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. காசு தானே சம்பாதிப்பீங்க. வீட்டில் அவங்க வீட்டில் யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஃபேமிலி சரௌண்டிங்கில் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல, நீ தான் சொல்லணும்.